வெல்கம் டு அண்டனப்பட்டி. இன்னைக்கு மண்டே காலையில் எழுந்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்க இந்த 2 நாள் லீவ் எப்படி தான் போச்சுன்னே தெரியலன்னு சொன்னாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே பொறுமையாக அப்படியே சமைச்சேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அப்புறம் சாம்பார், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இந்த சாம்பாருக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் பொரியல், தேங்காய் போட்ட முட்டைக்கோஸ் பொரியல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். எனக்கு வெஜ்ஜுனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமாக நாத்திரங்காய் ஊறுகாய் வச்சேன். இந்த மூடி கூட நான் சொல்கிறது கேட்காம ஓடி போய் விழுந்துருச்சு. அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக தயிர் இருந்தது, அதையும் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டு அந்த தயிருக்கு கொஞ்சம் உப்பு வச்சேன். ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. அதில் வெங்காயம்லாம் போட்டு ஆம்லேட் போட டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு அப்படியே திருப்பி போட்டு வச்சுட்டேன். ஒரே ஒரு இளநீ தான் இருந்தது. அந்த இளநியும் எனக்கு மட்டும்தான் வெட்ட தெரியும். எங்கள் வீட்டில் யாருக்கும் இளநீ வெட்ட தெரியாது. ஸோ அதனால் நானே அதை அப்படியே அப்படியே சண்டை போட்டு அது கூட அப்படியே ஓட்டெல்லாம் போட்டு ஒரு வழியாக அதுலேருந்து தண்ணியை வெளியே எடுத்துட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி வந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வெயிலுக்கு அதிகமாக இளநீ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச்.